ஐயா துணை ஐயாவின் 192வது அவதார தின விழா வாழ்த்துக்களை முதலில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவினுடைய வருகையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் நாட்டை திருவிதாங்கூர் மன்னன் ஆட்சி செய்த காலத்தில் சான்றோர் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வாறு என்றால், சான்றோர் மக்கள் உடைய மனைவிமார்கள் தோளில் சீலை போட முடியாது, தாலி அணிய முடியாது, உண்ணக்கூடிய ஆகாரத்துக்கு வரி, அவங்க எந்த தொழில் செய்தாலும் வருமானத்தை எடுத்துக் கொள்வார்கள், அதுக்கு வரியை கட்ட வேண்டும். சான்றோர் மக்களும் பெரிய ஒரு ஜாதி அடிப்படையில் உயர் ஜாதியினர் எதிரே போகக்கூடாது, 30 அடி தூரத்தில் தான் போக வேண்டும். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கிணறில் நாம் தண்ணி எடுக்க முடியாது, அவர்கள் குளிக்கக்கூடிய குளத்தில் நமக்கு போய் குளிக்க முடியாது, எதிரே போக முடியாது. எதிரே போனாலும் துண்டை தலையில் கட்ட முடியாமல் இடுப்பில் தான் கட்டி போக வேண்டும். இவ்வாறு பல வகையான கஷ்டத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கும் போது சான்றோர் மக்கள் ஐயாவிடம் வேண்டுகின்றனர், ஐயா, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, எங்களை மிகுந்த கஷ்டப்படுத்துகிறார்கள், எங்களை வாழ விடவில்லை, அந்த அளவுக்கு எங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு வேண்டும் போது மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாய் திருப்பார்கடலில் உதித்து நாராயணரின் அறிவுரையின்படி பண்டார கோலத்தில் வைகுண்டர் வடக்கு வாசல் வந்து தவம் இருக்கிறார். வடக்கு வாசல் இருந்து தவம் இருந்து சான்றோர் மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்து கொண்டிருக்கும் போது மண்ணும் தண்ணியும் கொடுத்து அவர்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறார்கள், அறிவுரையை கூறுகிறார்கள், பிழை செல்வத்தை கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தென் திருவிழாவும் மன்னர் தெரியப்படுகிறது. நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது இன்னொரு மன்னர் அங்கே என்ன ஆட்சி பண்டார குளத்தை அவன் என்ன பண்றான், அதை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு சொல்லி படையாட்களை விடுறாங்க. விடும்போது சாரட்டு வண்டியிலிருந்து சாமிதோப்பிலிருந்து திருவனந்தபுரம் வர இழுத்துக்கிட்டு போறாங்க, நாடு ரோட்ல இழுத்து போட்டுட்டு போறாங்க. ஐயாவோட இந்த மக்களும் ஐயா சிவாரகரா என்று சொல்லி போக அங்க போய் அரசனால் பல சோதனைக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். முதலில் சுண்ணாம்பு கால்வாய்க்குள்ள ஓடுறாங்க, சுண்ணாம்பு கால்வாய்க்குள்ள போய் ஐயா பூச்செறிவா தெளிஞ்சு வராங்க, வத்தல் பூண்டுகளை போட்டு எடுக்கிறாங்க, பூச்செறிவா தெரிஞ்சு வெளியே வராங்க. இவ்வாறு பல வகையான கொடிய விஷத்தை கொடுக்கறாங்க. பால்வோல் வந்துறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. புழு பூச்சி கூண்டுக்குள்ள அடைக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ஐயா ஒரு கஷ்டம் இல்லாம இருக்கிறாரு. கடைசியாக மன்னன் கோபப்பட்டு இவ்வளவு மண்ணுடைய முன்னிலையில நடக்குது. கடைசியில காவலாளிக்கு உத்தரவு போடுகிறார், 2 நாளையில 2 புலியை பிடிச்சிட்டு வரணும், பிடிச்சிட்டு வரலன்னா உங்க குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு சொல்லி காவலாளிக்கு உத்தரவு போடுறாங்க. காவலாளிக்கு ஐயா அவதாரம்னு தெரியுது, ஆனா அந்த மன்னன் நம்ம நாட்டை ஆண்ட மன்னனுக்கு தெரியவில்லை. அந்த காவலாளிகள் ஐயாவிடம் போய் வேண்டுகிறாங்க, ஐயா எங்களுக்கு 2 நாள் 2 புலி தரலன்னா அவர் கொண்டு சொல்றாரு, எங்க குடும்பத்தை அடிச்சுக்கணும்னு சொல்றாங்க, அதனால எங்களுக்கு உத்தரவு தரணும் ஐயாங்கிறாங்க. போங்க கிடைக்கிறாங்க, போறாங்க காவலாளிகள், கிடைக்குது. 2-3 நாள் பசி பட்டினி போட்டு ஐயா கூண்டுக்குள்ள அடைச்சி கூண்டுக்குள்ள புலிய திறந்து விடுறாங்க. திறந்து விடும்போது மன்னனுக்கு தான் தெரியல, படைத்த ஆண்ட மிருகங்களுக்கா தெரியாது. மிருகங்கள் போய் பஸ்பமும் காலில் போய் சரணாகதி அடையும். இதை ஒரு வேதியன் வெளியே இருந்து சீண்டி ஈட்டி எடுத்து குத்துறாங்க. குத்தும் போது அந்த ஈட்டிய சிங்கம் பொறுத்த தள்ளி விடுது. ஈட்டிக்கு 2 பக்கம் ஈட்டியா இருக்கிறதுனால அந்த வேதியனுடைய வயிறு கிழிந்து கீழே விழுறான். மன்னனுடைய கிரீடமும் தலைகீழ விழுது. அப்படின்னா மன்னன் உணரா, நம்ம பாதக செயல் செய்தோம், இது ஐயா சாதாரண மனிதம் இல்ல, ஐயாவுடைய அவதாரம், நீங்க எந்த அளவு கூட்டி வந்தீங்களோ அவங்களுக்கு சகல மரியாதையோடு கூட்டு கொண்டு சாமியை பிள்ளை கொண்டு விட்டுங்கன்னு உத்தரவு போட்டு வசதிகளோடு கொண்டு ஐயாவை கொண்டு சாமியை போய் விடுறாங்க. அப்பவும் அந்த தவம் இருந்தது 6 வருஷம் முடியல. அந்த தவத்தை நிறைவேற்றுறதுக்கு கோயில் தாசு வகைப்பதி முட்டைப்பதி இருந்து அந்த தவ கோலங்களை முடிச்சு கடைசியில் ஐயாவின் உத்தரவு பிரகாரம் ஐயா சாமிக்கு போறாங்க. சாமியப்புக்கு வந்து அந்த சான்றோர் மக்கள் அந்த தொழில் தவசிலையுமே சான்றோர் மக்களை ஒன்றுபடுத்தணும். அதாவது சுத்தமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கணும்,
தனித்தனியா இருந்தா தானே அரசுடைய கஷ்ட நஷ்டங்கள் வருது. நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து அந்த சூழலை உருவாக்கணும்னு சொல்லி பல அறிவுரைகளை கூறி ஐயா சாமிதப்புல வந்து இது பண்றாங்க. ஐயா ஆரம்பித்து வைத்த விளக்கு ஒளிமயமா இருந்து கோடான கோடி மக்கள் வந்து வந்து ஐயா கிட்ட சரணடைகிறாங்க. இதை பார்த்து ஆங்காங்க இருக்கின்ற அரசியல்வாதிகளும் பெரியோர்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் வந்து ஐயாவிடம் வந்து ஐயாவிடம் வணங்கி செல்கிறார்கள். குறிப்பாக பாரத பிரதமர் சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அத்வானி வந்திருக்கிறார்கள், சிஎம் அம்மா வந்திருக்கிறார்கள், அடுத்தால் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறாரு, எடப்பாடி ஐயா வந்திருக்காங்க. இப்படி ஐயாவோட வந்து வணங்கி அவருடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி அவங்க வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை அவங்க தேடி செல்கிறார்கள். ஐயாவினுடைய 192வது அவதார தின விழா ஐயாவினுடைய பிறந்த நாளில் வர இருக்கின்ற அன்பர்களும் வர முடியாத அன்பர்களுமே ஐயாவின் நாடையில் வந்து தரிசித்து ஐயாவினுடைய அருளை பெற்று எல்லா செல்வங்களையும் பெற்று குடும்ப ஆரோக்கியத்தோடு பிள்ளை செல்வங்களோடு பிள்ளைகள் நல்ல உயர்கல்வி பெற ஐயா அருள்புரிய வேண்டும். அந்த குடும்பம் நன்றாக செழித்தோங்க வேண்டும். ஐயாவுடைய அன்பு மக்கள் ஒரு கஷ்டமில்லாமல் அன்போடு வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா